ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு சுவையாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆட்டி ஊற்றின நாட்டுக்கோழி குழம்புங்க. நாட்டுக்கோழி குழம்பு வந்து நிறைய வகையான வெரைட்டியில் நம்ம செய்யலாம். ஒவ்வொன்றும் வித்தியாசமான சுவையை கொடுக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கும் அருமையாக இருக்கும். 3/4 கிலோ நாட்டுக்கோழி நான் எடுத்துருக்குறேங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 25 ml அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் கம்மியான அளவில் இந்த ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணியில் ஒரு ஸ்டார் பூ, நம்ம இன்னும் மசாலா வதக்கி ஆட்டி ஊற்ற போகிறோம். அதனால் கம்மியான அளவில் மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வதக்கும்போது நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கணும். நம்ம ஆட்டுறதுக்கு, மசாலா ஆட்டுறதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி ஆட்டுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அவ்வளோதான், இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன். நீங்கள் 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் இதோட கொஞ்சம் அதிகமாக மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த இஞ்சி பூண்டு இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த நாட்டுக்கோழியை. கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வதக்கலாம். சிக்கன் ஒரு 2 நிமிஷம் வதக்கின உடனேவே நான் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இது எல்லாம் சேர்த்துட்டு மொத்தமாக 5 நிமிஷத்துக்கு அந்த மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸில் இது கூட கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன், கல் உப்பு. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்பிளான மெத்தடுங்க. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு 2 கிளறிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி, அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு, நாட்டுக்கோழி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் காரம் குறைவாக சாப்பிட்றவங்க, இந்த அல்சர் இருக்கிறவங்க, வயிற்று புண்ணு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப குறைவாக சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா இந்த குழம்பு கொஞ்சமாக கறியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட்டி ஊற்ற போகிறோம். குக்கர் மூடி போட்டு, இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அது விசில் வரதுக்குள்ளே நம்ம மசாலா இங்கே வதக்கி அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சுடனோடனே இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் இருக்கணும். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கசகசா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு இதெல்லாம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு கருகு விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கணும். என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்தது, அதனால் பாதி சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். தக்காளி வந்து நல்லா வேகணும், அந்தளவுக்கு வதக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூடுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும் அந்த மசாலா. தேங்காய் ஒரு 1/4 மூடி துருவி சேர்த்துருக்குறேன்.
சேர்த்துட்டு இதையும் நல்லா நல்லா பெரட்டிட்டு நல்லா ஆற வச்சு நல்லா அரைக்கணும். நல்லா ஆற வச்சுருங்க, சூடோடு அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட்டி ஊற்றி செஞ்சு பாருங்கள், குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா அரைச்சாச்சு. இப்போது நம்ம குக்கரில் வந்து விசில் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது 3 விசில் வந்துருச்சு. அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக வாசனையோட, எந்த மசாலா வந்து கம்மியான அளவில் சேர்க்கும்போது இதுவே அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இப்படியே சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம். இப்போது நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஆட்டின மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆட்டுற கல் இருந்ததுன்னா, உரல் இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டி கூட சேர்க்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த மிக்சிலாம் அலசிட்டு தண்ணி தேவையான அளவு, குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.